துளசியில் மகாலட்சுமி. துளசி தீர்த்தம் என்பது பலவிதமான பலன்களை கொடுக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அதனால்தான் மகாவிஷ்ணு குடிகொண்டிருக்கும் ஆலயங்களில் பெருமாள் சன்னதிகளிலும் அனுமன் சன்னதிகளிலும் துளசி தீர்த்தம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் பெறுகிற முயற்சியில் இறங்கினார்கள். அந்த தருணத்தில் பார்க்கடலில் இருந்து ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, மகாலட்சுமி, சந்திரன் என்றெல்லாம் தோன்றியதாக புராணங்கள் விவரிக்கிறது. எனினும் அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவின் கண்களில் இருந்து வழிந்த நீரானது அமிர்த கலசத்தில் விழுந்தது. அப்போது அந்த கலசத்தில் இருந்து பச்சை நிறத்திலாக துளசி தேவி தோன்றினாள். மகாவிஷ்ணுவானவர் மகாலட்சுமி, துளசி, கௌஸ்துவம் என வைத்துக்கொண்டு மற்றவற்றை தேவர்களுக்கு வழங்கி அருளினார். மகோத்தன்னமிக்கது துளசி. அதனால்தான் துளசி வழிபாட்டுக்கு நம் சாஸ்திரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளில் கொல்லைப்புறத்தில் துளசி மாடம் வைத்து தினமும் பூஜிப்பது என்னும் வழக்கம் அதனால்தான் ஏற்பட்டது. மேலும் துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகம். துளசியில் வாசம் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் துர்தேவதைகள் நுழைய முடியாது என்கிறது சாஸ்திரங்கள். அதேபோல் துளசி தேவியை தொடர்ந்து வழிபடு வருவர்களின் இல்லத்தில் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் குடிகொள்ளும் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். துளசி செடியில் 33 தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என துளசியை சிகலாக்குகிறது புராணங்கள். மேலும் 12 சூரியங்களும் அஷ்ட வசுக்களும் அஸ்வினி தேவர்கள் முதலானோரும் வாசம் செய்கின்றார்கள். இத்தனை பெருமையும் சாநித்தியமும் நிறைந்திருக்கும் துளசி செடியை வீட்டில் வளர்ப்பதும் பூஜிப்பதும் விசேஷம். பெருமாளுக்கும் அதனால்தான் துளசி மாலை சாத்தப்படுகிறது. பெருமாள் கோயிலுக்கு சென்றால் அவசியம் துளசி மாலை சாத்துங்கள். இயலாதெனில் உள்ளங்கை அளவுக்கேனும் துளசியை பெருமாளுக்கு சாத்துங்கள். அதேபோல் துளசி தீர்த்தம் பருகுவதும் மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள். பெருமாளுக்கும் அனுமனுக்கும் துளசி மாலை சாத்துங்கள். நம் துக்கமெல்லாம் பறந்தோடும், மனசெல்லாம் லேசாகும், புத்தியில் தெளிவும் ஞானமும் பிறக்கும், காரிய சித்தி உண்டாகும். துளசி தீர்த்தம் பருகி வந்தால் இரத்தம் சுத்தமாகும் என்கிறது விஞ்ஞானம். தலை சுற்றல், மூச்சு திணறல் முதலாவை சரியாகும். துளசி தேவியை வணங்குவோம், துளசி செடியை வணங்குவோம். பெருமாளுக்கும் அனுமனுக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் துளசி மாலை சார்த்தி வணங்கி வழிபட்டு பிரார்த்திப்போம். என்ன நேயர்களே, இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.